விஷால் அணியினருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் வரும் அக்டோபர் 11ஆம் தேதி கூட்டம் நடத்தப்படும் என்றும் சரத்குமார் தெரிவித்தார். அப்போது விஷால் அணியினரின் குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த பதில் தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நடிகர் சங்க தேர்தலில் விஷால் அணி சரத்குமார் அணிகள் கடுமையாக மோதிக்கொள்ளும் சூழலில் தற்போதைய தகவல்களை அங்குள்ள நமது செய்தியாளர் கணேஷிடம் நாம் கேட்கலாம். கணேஷ், இதுவரை சர்ச்சைகளாகவும் வார்த்தை சாடல்களாகவும் நீடித்து வந்த நடிகர் சங்க தேர்தல் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் நடைமுறைகளை எட்டியிருக்கிறது. இதன் போக்கு எப்படி இருக்கும்? நடிகர் சங்க தேர்தல் என்பது 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அந்த நடிகர் சங்கத்துக்கு சொந்தமான 19 கிரவுண்ட் நிலத்தில் என்ன செய்ய போகிறோம், மல்டிபிளெக்ஸ் கட்ட போகிறோமா அல்லது வேற ஏதாவது செய்ய போகிறோமா அப்படிங்கிற ஒரு சூடான விவாதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இதற்கான விதை போடப்பட்டது. கிட்டத்தட்ட 9 வருடங்களாக சரத்குமார் தான் இதன் தலைவராக இருந்து வருகிறார். தற்போது இருக்கக்கூடிய நிர்வாகம் 9 ஆண்டுகளாக இந்த நிர்வாக பொறுப்பில் இருந்து வருகிறது. இதற்கு மாற்றாக ஒரு நிர்வாகம் வர வேண்டும், மாற்றம் தேவை என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் என்கிற ஒரு முழக்கத்தோடு இளைஞர்கள், முற்றிலுமாக இளைஞர்களுடைய அணியாக தங்களை பாண்டவர்கள் அணி அப்படின்னு தங்களுக்கு பெயர் சூட்டிக் கொண்ட நடிகர் விஷால் தலைமையிலான அணியினர் களமிறங்கினாங்க. இது தற்போது வேட்புமனு தாக்கல் வரையில் வந்திருக்கிறது. நேற்றைக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கியது, நாளை வரையில் இது போக போகிறது. இன்றைக்கு மிக முக்கியமான அனைத்து பொறுப்புகளுக்குமான வேட்புமனு தாக்கலும் நடந்து முடிந்திருக்கிறது. சரத்குமார் அணியை பொறுத்தவரையில் சரத்குமாரும் துணைத் தலைவர் பதவிக்கு விஜயகுமாரும் நேற்றே மனு தாக்கல் செய்தார்கள். ராதா ரவி பொதுச் செயலாளர் பதவிக்கும் அதே போல நடிகர் சிம்பு துணைத் தலைவர் பதவிக்கும் இன்றைக்கு சரத்குமார் அணியின் சார்பில் இன்றைக்கு மனு தாக்கல் செய்தாங்க. அதனைத் தொடர்ந்து அவர்களுடைய செயற்குழு உறுப்பினர்களுக்கான வேட்பாளர்களும் தங்களுடைய மனு தாக்கலை செய்தார்கள். அதே போல விஷால் அணியினர், அதாவது பாண்டவர்கள் அணியினர் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய அவர்கள் இன்று காலை 7 மணி முதலே சென்னை முழுவதும் சுற்றுப்பயணம் வந்து எம்ஜிஆர் சமாதி, சிவாஜி சிலை, அதே போல கலைவாணர் NS கிருஷ்ணனுடைய சிலை ஆகிய இடங்களிலே மரியாதை செலுத்திவிட்டு காலையில் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செஞ்சாங்க. இவர்கள் இருவருக்கும் மத்தியிலான குற்றச்சாட்டு பரிமாற்றங்களும் இன்றைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருந்தது. ஒரு பக்கம் ராதா ரவி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்தார். தங்களுக்கு எதிராக யாரோ ஒரு விநியோகஸ்தரிடம் வேறு ஒருவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு தங்களை எதிர்க்கிறார், பின்னால் இருந்து இவரை ஒருவர் இயக்குகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதே நேரம் விஷாலை பொறுத்தவரையில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, பணம் வாங்கி கொண்டு செய்கிறார்கள், அரசியல் பின்புலம் இருக்கிறது என்றெல்லாம் போலியாக குற்றம் சாட்டி தங்களை தடுத்துவிட முடியாது, தங்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. அதே போல 3168 உறுப்பினர்கள் 2700 உறுப்பினர்களை நேரடியாக சந்தித்து நாங்கள் ஆதரவு பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே நேரம் சரத்குமார் அணியை பொறுத்த வரைக்கும் நாடக நடிகர்கள் மத்தியில் ராதாரவிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு தங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். இந்த இருவருடைய எண்ணங்களில் யாருடைய எண்ணம், யாருடைய கனவு பலிக்கப் போகிறது என்பது அக்டோபர் 18ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற தேர்தலில் அன்றைக்கே அறிவிக்கப்பட இருக்கிற முடிவில் தெரிந்துவிடும்.